35 லட்சம் பக்கங்கள், 1.80 லட்சம் புகைப்படங்கள், 2000 வீடியோக்கள், இவ்வளவு ஆதாரங்களும் ஒரே நபரோட தொடர்புடையவை. அதுவும் இப்ப உயிரோடையே இல்லாதவருக்கு. எஸ், ஜெஃப்ரி எப்ஸ்டீன். சமீபத்துல இவரோட பெயரையும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையையும் நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? உலகின் முன்னணி பிரபலங்கள் பலரும் இந்த விவகாரத்துல தொடர்பு படுறது ஏன்? இத்தனை வருஷத்துக்கு பிறகும் திரும்பவும் இது பேச பொருளா மாறி இருக்கிறது ஏன்? இப்படி பல கேள்விகளுக்கான பதில இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உலகத்தோட மிகப்பெரிய பாலியல் கடத்தல் வழக்கு ஒண்ணுல முக்கியமான நபர். 1953 நியூயார்க்ல பிறந்த எப்ஸ்டீன் அங்கேயே ஒரு பல்கலைக்கழகத்துல மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் படிச்சாரு. ஆனாலும் இவர் டிகிரி எல்லாம் வாங்கல. ஒரு காலத்துல சாதாரண மேக்ஸ் டீச்சரா இருந்திருக்காரு. அப்போ இவர்கிட்ட படிச்ச ஒரு மாணவனோட தந்தை இவரோட திறமைய பார்த்து வால் ஸ்ட்ரீட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் பியர்ஸ்டன்ஸ்ல இவரை ஒரு மூத்த பங்குதாரரா நியமிச்சிருக்காரு. 1982 ஜே எப்ஸ்டீன் அண்ட் கோ அப்படிங்கிற பெயர்ல தன்னோட சொந்த நிறுவனத்தை தொடங்கினாரு எப்ஸ்டீன். இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட கொஞ்ச நாள்லயே வெற்றியை கண்டது. சோ அப்படியே இவரோட சாதாரண வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையா மாறுது. புளோரிடால ஒரு மேன்ஷன், நியூ மெக்சிகோல ஒரு பண்ணை வீடுன்னு பல சொத்துக்களை குவிச்சாரு. அதே நேரத்துல பல பிரபலங்கள், அரசியல்வாதிகளோட தொடர்பையும் உருவாக்குனாரு. 2002 ட்ரம்ப் கூட நியூயார்க் மேகசினுக்கு அளிச்ச பேட்டியில இவரை பத்தி பேசியிருப்பாரு. அதுல ஜெஃப் எனக்கு 15 வருஷமா தெரியும், அருமையான மனிதர், அவர் என்ன போலவே அழகான பெண்களை ரசிக்கிறாரு, அதுலயும் குறிப்பா இளம் பெண்களா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் மட்டும் இல்ல, இப்படி பல பிரபலங்களோட எப்ஸ்டீன் நல்ல நட்பு கொண்டு இருந்திருக்காரு. வெளியுலகத்துக்கு இவர் பெரிய பிரபலமா தெரிஞ்சாலும் இவரோட தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்பவே ரகசியமா தான் இருந்திருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா கிஸ்லின் மேக்ஸ்வெல் உள்ளிட்ட பல பெண்களை டேட் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருக்குமான காதல் உறவு சில ஆண்டுகள் மட்டுமே நீடிச்சிருந்தாலும் அந்த உறவு முடிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப காலமா மேக்ஸ்வெல் எப்ஸ்டீன் கூட சேர்ந்து செயல்பட்டு வந்ததா அவங்களோட நண்பர்கள் சொல்றாங்க. சரி, அவ்வளவு பிரபலமா இருந்தவர் வழக்குல சிக்கினது எப்படி? 2005 புளோரிடால 14 வயசு சிறுமி கிட்ட எப்ஸ்டீன் தவறா நடந்துகிட்டதா அந்த பெண்ணோட பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவரோட வீட்டை சோதனை பண்ணப்போ வீடு முழுவதும் சிறுமிகளோட போட்டோஸ் கிடைச்சிருக்கு. ஆனா அப்போ பெடரல் சார்ஜஸ்ல இருந்து இவர் தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2008 இவருக்கு 18 மாசங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அப்ப கூட ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், வாரத்துல 6 நாட்கள் அவர் ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யற வகையில ஒர்க் ரிலீஸ் சலுகை வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 13 மாசத்துல ப்ரொபேஷன் அடிப்படையில ரிலீஸும் ஆயிட்டாரு. எப்ஸ்டீனோட மேன்ஹாட்டன் மேன்ஷன்ல FBI ரைட் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அவரோட பழைய ஹவுஸ் மேனேஜர் ஜுவான் அலெசி கிட்ட விசாரிச்சப்போ அவரு பல ஷாக்கிங்கான விஷயங்களை உடைச்சாரு. மசாஜ் பண்றதுக்காக சின்ன பொண்ணுங்களை கூட்டிட்டு வர சொல்லி எப்ஸ்டீனும் கிஸ்லைன் மேக்ஸ்வெல்லும் அவர்கிட்ட கேட்டதா அலெசி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. எப்ஸ்டீன் வீட்ல வேலை செய்யறவங்களுக்காகவே ஒரு 69 பக்க மேனுவல் இருந்திருக்கு. அதுல யாரும் எப்ஸ்டீன் கண்ணை பார்த்து பேசக்கூடாது, எதை பார்த்தாலும் காது கேட்காத மாதிரி, வாய் பேசாத மாதிரி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருந்திருக்கு. 2008 நியூயார்க் செக்ஸ் அஃபெண்டர் ரெஜிஸ்ட்ரியில எப்ஸ்டீனோட பேர் அதிகாரப்பூர்வமா சேர்க்கப்பட்டுச்சு. அடுத்த 10 வருஷத்துல நிறைய பெண்கள் முன்வந்து அவங்க மைனரா இருந்தப்போ எப்ஸ்டீனால அபியூஸுக்கு உள்ளானதா புகார் அளிச்சாங்க. 2019 ஜூலைல செக்ஸ் டிராபிகிங் கேஸ்ல மறுபடியும் எப்ஸ்டீன் அரெஸ்ட் ஆனாரு. மைனர் பொண்ணுங்களை வச்சு ஒரு பெரிய நெட்வொர்க்கையே நடத்தி அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு வந்ததா அவர் மேல குற்றம் சுமத்தப்பட்டுச்சு. எப்ஸ்டீன் தன் மீதான எல்லா குற்றச்சாட்டுகளையுமே தொடர்ந்து மறுத்தாரு. நீதிமன்றமும் அவருக்கு ஜாமீன் தர மறுத்துச்சு. தொடர்ந்து நியூயார்க் சிறையில அடைக்கப்பட்டாரு. கழுத்துல காயங்களோட மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாரு. இந்த காயங்கள் பத்தி சிறை நிர்வாகமோ அவரது வழக்கறிஞர்களோ அதிகாரப்பூர்வமா எதுவுமே சொல்லல. 2019 ஆகஸ்ட்லயே சிறையில மர்மமான முறையில உயிரிழந்துட்டாரு. இவரோட மரணம் தற்கொலைன்னு அறிவிக்கப்பட்டுச்சு. 2020 ஜூலைல சிறுமிகளை வச்சு எப்ஸ்டீன் செய்த பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உதவியதா சந்தேகத்தின் பேர்ல இவரோட முன்னாள் காதலியான மேக்ஸ்வெல்ல கைது செஞ்சாங்க. எப்ஸ்டீன் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது பல ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுச்சு. அதுல பாதிக்கப்பட்டவங்க, சாட்சிகள் கிட்ட நடத்தப்பட்ட உரையாடல் பதிவுகள், பல இடங்கள்ல நடத்தப்பட்ட சோதனையில பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள், அவரோட மின்னஞ்சல் உரையாடல்கள்னு பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இந்த விசாரணையில சேகரிக்கப்பட்டவைதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு டாக்குமெண்டோ ஃபைலோ கிடையாது. போட்டோஸ், வீடியோஸ், மெயில் கான்வர்சேஷன்ஸ், ஃபிளைட் லாக்ஸ்னு பல ஆதாரங்களை உள்ளடக்கினது. எப்ஸ்டீன் தற்கொலை செய்து கொண்டதா தெரிவிக்கப்பட்ட பிறகு எப்ஸ்டீன் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பலரும் சந்தேகங்களை எழுப்பினாங்க.
பல அரசியல் கட்சிகள் ஆதாரங்களை பொதுவெளியில வெளியிடணும்னு கோரிக்கை வச்சாங்க. 2024 தேர்தல் சமயத்துல ட்ரம்ப் கிட்ட எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பத்தி கேட்டப்போ, நீங்க கேட்டா நான் அதை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கோரிக்கையெல்லாம் வலுப்பெற்ற நிலையில போன வருஷம் நவம்பர்ல அமெரிக்க நாடாளுமன்றத்துல எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் நிறைவேற்றப்பட்டுச்சு. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதிக்குள்ள எல்லா ஆவணங்களுமே வெளியிடப்பட்டிருக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. இதன்படி போன வருஷத்தோட எண்ணிலேயே முதற்கட்டமா ஜனநாயக கட்சியின் ஹவுஸ் ஓவர்சைட் கமிட்டி சுமார் 70 புகைப்படங்களை வெளியிட்டது. பிறகு மின்னஞ்சல்கள், வீடியோஸ், போட்டோஸ், ஆவணங்கள்னு பல ஆதாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாச்சு. கடைசியா கடந்த ஜனவரி 30ஆம் தேதி அமெரிக்க நீதித்துறை மேலும் பல ஆதாரங்களையும் வெளியிட்டுச்சு. பொதுவெளியில உள்ள ஆவணங்கள்ல எப்ஸ்டைனோட தொடர்புடைய பல உயர்மட்ட நபர்களோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், தொழிலதிபர்கள் இலோன் மஸ்க், ஸ்டீவ் டிச், பிரிட்டன் முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சர், அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன், மைக்கேல் ஜாக்சன் ஆகிய பெயர்களும் அடங்கும். பில் கிளின்டன் நிர்வாகத்துல கருவூல செயலாளராக இருந்த லாரி சம்மர்ஸ், ட்ரம்பின் முன்னாள் ஆலோசகர் ஸ்டீவ் பேனன் போன்ற பல பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. இதுல சிலரோட பெயர்கள் பல இடங்கள்லயும், சிலரோட பெயர்கள் 1-2 இடங்கள்லயும் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா ட்ரம்போட பெயர் 100க்கும் மேற்பட்ட இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்ஸ்டைனோட தனியார் விமானத்துல ட்ரம்ப் பல முறை பயணம் செய்ததற்கான ஆதாரங்களும் அதுல இடம்பெற்றிருக்கு. ட்ரம்ப் மார்லோ மேபிள்ஸ்க்கு நடந்த திருமணத்துல எப்ஸ்டைன் கலந்து கொண்டதா CNN வெளியிட்ட சில புகைப்படங்கள் காட்டுது. அண்ட் இதுல கிளின்டன் ஸ்விம்மிங் பூல் ஹாட் டப்ல இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள், ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சர் முகம் மறைக்கப்பட்ட 5 பேர் மேல படுத்திருப்பது போன்ற புகைப்படங்கள், பல மின்னஞ்சல் உரையாடல்கள் வெளியாச்சு. தான் எப்ஸ்டைனால பாதிக்கப்பட்டவர்கள்ல ஒருவரான விர்ஜினியாவை பாலியல் ரீதியா துன்புறுத்தியதா எழுந்த குற்றச்சாட்டுகளை ஆண்ட்ரூ தொடர்ந்து மறுத்துட்டு வந்தாரு. இந்த சமயத்துல ஆண்ட்ரூ விர்ஜினியாவின் குற்றச்சாட்டை மறைக்க அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்ததா CNBCல செய்தி வெளியாச்சு. இதற்கிடையில சமீபத்துல வெளியான எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல பிரதமர் மோடி பெயரும் இருக்கிறதா இந்திய காங்கிரஸ் கட்சி தன்னோட எக்ஸ் பதிவுல ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கு. அதுல 2017ல மோடி தன்னிடம் ஆலோசனை பெற்றுதான் இஸ்ரேலுக்கு போனதாகவும், அங்க அமெரிக்க அதிபரோட நலனுக்காக ஆடி பாடியதாகவும் எப்ஸ்டைன் சொல்லியிருந்ததா அந்த ஃபைல்ஸ் சுட்டிக்காட்டி காங்கிரஸ் விமர்சிச்சிருந்தது. ஆனா இந்திய வெளியுறவு அமைச்சகம் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. ஜூலை 2017ல பிரதமரோட அதிகாரப்பூர்வ இஸ்ரேல் பயணத்தை தவிர மின்னஞ்சல்ல மீதம் இருக்கிற தகவல்கள் ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளியோட வெற்று பிதற்றல்களை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்ஸ்டைன் ஆவணங்கள்ல பெயரோ புகைப்படமோ இடம்பெற்று இருக்கிறதாலேயே சம்பந்தப்பட்ட நபர் குற்றம் செய்தாரு அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. சரி, எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல தங்களோட பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது பத்தி பிரபலங்கள் என்ன சொல்றாங்க? என்னதான் ட்ரம்ப் ஒரு காலத்துல எப்ஸ்டைனோட நல்ல தொடர்புல இருந்தாலும், எப்ஸ்டைன் கைதாகிறதுக்கு முன்னாடி அந்த நட்பு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே முறிஞ்சிட்டதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. தன்னோட பெண் ஊழியர்கள் கிட்ட எப்ஸ்டைன் தவறா நடந்துகிட்டதுனால அவரை தன்னோட கிளப்ல இருந்து ட்ரம்ப் வெளியேற்றிட்டதா வெள்ளை மாளிகையும் தெரிவிச்சது. தன்னோட பெயர் இடம்பெற்றிருக்கிறது பத்தி மஸ்கும் விளக்கம் அளிச்சிருந்தாரு. எப்ஸ்டைன் தன் அவரோட தீவுக்கு அழைச்சதாகவும் ஆனா தான் போக மறுத்துட்டதாகவும் மஸ்க் சொல்லியிருந்தாரு. கிளின்டனும் பிரிட்டிஷ் அரச குடும்பமும் எப்ஸ்டைனோட குற்றங்கள் குறித்த தங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. மைக்கேல் ஜாக்சன் 2009லயே உயிரிழந்துட்டாரு. ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சர் தான் எந்த தவறும் செய்யல அப்படின்னு மறுத்திருக்காரு. எப்ஸ்டைனோட தொடர்பை தொடர்ந்தது என்னோட தவறான முடிவு, அதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு லாரி சம்மர்ஸும் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. எப்ஸ்டைனுடன் செலவிட்ட ஒவ்வொரு நிமிஷத்துக்காகவும் நான் ரொம்பவே வருந்துறேன், நான் அப்படி செய்ததுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு பில்கேட்ஸும் சொல்லியிருந்தாரு. இது பத்தி சமீபத்துல பில்கேட்ஸோட முன்னாள் மனைவி மெலிண்டா பிரெஞ்ச் கேட்ஸும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்த விவரங்கள் எல்லாம் வெளிவரும் போது அது தனிப்பட்ட முறையில ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது என்னோட திருமணத்துல சில மிக மிக வேதனையான காலங்களை நினைவுபடுத்துது அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தாங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இன்னும் முழுமையா புகைப்படங்கள் வெளியாகல. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட புகைப்படங்கள், ஆவணங்கள் கூட பிரைவசி போன்ற பல காரணங்களால அதிகாரப்பூர்வ பக்கத்துல இருந்து மறைக்கப்பட்டு பின் நீக்கப்பட்டிருக்கு. அரசியல் வட்டாரங்கள் மட்டும் இல்லாம சமூக ஊடகங்கள்ல கூட இந்த விவகாரம் இப்போ பேசு பொருளாகி இருக்கு. பொதுமக்கள் மத்தியில கூட எப்ஸ்டைனை சுற்றி பல கேள்விகள் தொடர்ந்துட்டு இருக்கு. குறிப்பா எப்ஸ்டைனுக்கு ஏன் இவ்வளவு மென்மையான தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு? எப்ஸ்டைனும் முன்னாள் காதலியான மேக்ஸ்வெல்லும் தனியா செயல்பட்டது உண்மைதானா? சிறையில இருக்கும்போது எப்ஸ்டைன் எப்படி உயிரிழந்தார்? இப்படி பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் தெரியாம தான் இருக்கு.